ஆனால் 500 கோடி வெளிநாட்டில் காலேஜ் திறந்தாருங்கிறாரு செல்வ பெருந்தகை. அவர் மேலே இதுவரை வழக்கு இல்லை. சிதம்பரம் கொடுத்தாருன்னு சொல்கிறாரு. நேரம் வீட்டுக்கு போயிருக்க வேணாமா? ஈடி தூங்குகிறதா? அமலாக்கத்துறை தூங்குறீங்களா? நீங்கள் முன்ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் தான் உங்களுக்கு பிள்ளைகளாக பிறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளைகள் நல்லா இருந்தால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? முன்னோர்கள் செய்த புண்ணியம்ப்பா, அவங்க நல்லா இருக்காங்க. உதயநிதிக்கு முன்னோர்கள் என்ன புண்ணியம் செஞ்சாங்க நாட்டுக்கே தெரியும். ஸ்டாலின் என்ன புண்ணியம் செஞ்சார்? கருணாநிதி என்ன புண்ணியம் செஞ்சார்? திருச்சி சூர்யாவை கட்சியை விட்டு தூக்குனதே தமிழிசை சவுந்தரராஜன் நேராக போய் அமித்ஷாட்ட புகார் கொடுத்தோன்னே தான் தூக்குனாங்க. அவர் திருச்சி சூர்யா சும்மா இருக்காரு? அண்ணாமலையை பற்றி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. இவங்க தலைமை தாங்குவாங்களாம், எல்லாம் கீழே இருக்கணும். அப்படி தானே இருந்தாங்க, எல்லாம் காலில் தானே விழுந்தாங்க. அதை வச்சுக்கிட்டு இவங்க எல்லோரும் ஒன்றா சேரணும் என் தலைமையில் அப்படின்னு சொல்லி இதுவும் ஒரு சுற்றுப்பயணம் 2 மாதத்துக்கு. வணக்கம். இன்றைக்கி நடந்த முக்கியமான அரசியல் செய்திகளை பற்றிய ஒரு அலசலை பார்ப்போம். அரசியல் ஆடுகளத்தில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்வ பெருந்தகை எப்படி இருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ரிசர்வ் பேங்க், மத்திய ரிசர்வ் பேங்க்கில் ஒரு சாதாரண பியூனாக அவர் வேலை பார்த்தாரு அப்படின்னு செய்தி வந்தது. பியூனாக வேலை பார்த்தவர் எப்படி உலக மகா கோடீஸ்வரரானார்? அதுக்கப்புறம் அவர்கிட்ட போலீஸ் ரெக்கார்டிலெல்லாம் பார்த்தா அவர் கொலை வழக்குகளில் சம்மந்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஒருத்தருடைய சொத்துக்களை எல்லாமே ஒரு அபகரித்தார் அப்படிங்கிற செய்திகள்லாம் அண்ணாமலை சொன்னார். அது காவல்துறையிலேருந்து எடுத்த ரெக்கார்டு அதுதான். ஸோ அப்படி இருந்தவர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடிக்கு அதிபதி ஆகிட்டார். ஆட்சியிலும் இல்லை, வெறும் அரசியலில் இருந்தார். முதல்ல விடுதலை சிறுத்தைகள் இருந்தார். முதல்ல புரட்சி பாரதத்தில் இருந்தார். அப்புறம் விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ காங்கிரஸுக்கு வந்துட்டார். எம்எல்ஏ ஆனார். உலக மகா கோடீஸ்வரர் ஆகிட்டார். எம்எல்ஏ ஆனால் இப்படி உலக மகா கோடீஸ்வரர் ஆக முடியும்? ஸோ அரசியல் அண்ணாமலை சொல்லிட்டார், செல்வ பெருந்தகை ஃபைல்ஸ்னு ஒன்று போட போகிறேன். அதில் வரப்போகிற செய்தி இப்போவே சொல்லியிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் லண்டனில் ரிசர்வ் பேங்க்கில் பியூனாக இருந்தவர் லண்டனில் 500 கோடி ரூபாய்க்கு மதிப்பான கல்லூரியை ஆரம்பிச்சிருக்காரு. அதில் ஒரு மனைவி தான் டைரக்டர் அப்படிங்கிற செய்தி வருது. அதுக்கு அவர் பதில் கொடுக்குறதாகவும் செய்தி வருது. ஆமாம், நாங்கள் ஆரம்பித்தேன், என் மனைவி இயக்குனராக இருந்தாங்க, அப்புறம் விலகிட்டாங்க. அப்போ இந்தளவுக்கு பணம் எப்படி வந்ததுன்னுங்கும்போது அதுக்கு அவர் சொல்கிறார், சிதம்பரம் எனக்கு 500 கோடி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னதாக செய்தி வந்திருக்கு பத்திரிக்கை. இதில் எவ்வளோ ஒரு இதான செய்தி பாருங்கள். சிதம்பரம் 500 கோடி கொடுத்தாருங்கிறாரு. அப்படின்னா சிதம்பரத்துக்கு 500 கோடி எங்கேருந்து வந்தது? அதுதான் இப்போ கேள்வி. இன்றைக்கி எல்லா செய்திகள்லேயும் அது வந்திருக்கு. சிதம்பரம் 500 கோடி கொடுத்தா சிதம்பரம் நேர்மையானவர்னு இல்லை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படி சிதம்பரத்துக்கு 500 கோடி வந்தது? இவருக்கு எப்படி 500 கோடி கொடுத்தாரு? யாருமே வாய் திறக்கலையே, எந்த ஊடகமும் வாய் திறக்கலையே. அதைத்தான் கேட்குறேன். இந்த அமலாக்கத்துறை ஈடின்னு சொல்கிறாங்களே, போகிற வரவனெல்லாம் பிடிக்கிறாங்க. 2 விவசாயி மேலே கேஸை போட்டாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, எருமை மாடு சாகரிச்சிட்டாங்க. அவன் பாவம் விவசாயி, மாடுகள் இதை பயிரை திங்குதுன்னு சொல்லி சுற்றி மின்சார வேலி போட்டான் வயல். அதில் மோதி செத்துருச்சான் மாடு. உடனே அவன் மேலே கேஸு. ஆனால் 500 கோடி வெளிநாட்டில் காலேஜ் திறந்தாருங்கிறாரு செல்வ பெருந்தகை. அவர் மேலே இதுவரை வழக்கு இல்லை. சிதம்பரம் கொடுத்தாருன்னு சொல்கிறாரு. நேரம் வீட்டுக்கு போயிருக்க வேணாமா? ஈடி தூங்குகிறதா? அமலாக்கத்துறை தூங்குறீங்களா? ஏன் இது இருக்க வருமான வரித்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கப்பா? நீங்கள் வெளியில் சொல்ல மாட்டீங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஜெகத்ரட்சகம் வீட்டில் பிடிச்ச பண வரையில் பிடிச்ச 10 கோடி என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா பதில் சொல்ல மாட்டீங்க. ஏவாவில் வீட்டில் ரைடு வச்சிங்களே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா பதில் சொல்ல மாட்டீங்க. ஆனால் ரைடாச்சும் அடிப்பீங்க. ஆனால் இங்கே போய் ரைடு கூட அடிக்க மாட்டேங்கிறீங்களே. 500 கோடிங்கிறாரு,
இவர் காலேஜுங்கிறாரு, 2 இதுவும் உட்காந்துட்டு எப்படி சும்மா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா திமுகனா உங்களுக்கு தனி பாசம் இல்லை, பாஜகவுக்கு திமுகனா தனி பாசம். பாஜகவுக்கு இல்லை, மோடியை சொல்ல, அமித்ஷாவுக்கு ரொம்ப அதிகமான பாசம். இப்போ கூட போயிருக்காங்க அமித்ஷாவை பார்க்க. கவர்னர் போயிருக்காரு. இங்கே எல்லோரும் நினைக்கிறாங்க கவர்னர் போயிட்டார். ஒன்றுமே நடக்காது. யாரும் இப்போ கவர்னர் போய் அமித்ஷாவை பார்த்துட்டாருன்னு எல்லாம் இதாக பேசாது, ஒன்றுமே நடக்காது. ஏன்னா அமித்ஷாவுக்கு இந்த இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா புராணங்களில் இந்த சினிமா படத்தில் வரும், மந்திரவாதியின் உயிர் எங்கே இருக்கிறதும்பாங்க. அது வந்து பூலோகத்தில் வந்து வானுலோகத்துக்கு போவாங்க. வானுலோகத்தில் போய் ஒரு மரத்து மேலே ஏறி அங்கே போய் ஒரு விளக்கு இருக்கும், அது உள்ள ஒரு இது இருக்கும், அதில் தான் மந்திரவாதி உயிர் இருக்குதுன்னு சொல்லி அதை ஹீரோ போய் அந்த மந்திரவாதி உயிரை அங்கெல்லாம் போய் இப்போ தேடுவாங்கன்னு சொல்லி பல கதை வரும். அதே மாதிரி அமித்ஷாவோட உயிரே 2 விளக்கில் 2 இருக்குது. ஒன்று கனிமொழி, இன்னொன்று ஒரு பையன் ஜெய்ஷா. இதை திமுககாரன் நல்லா பிடிச்சிக்கிட்டு அமித்ஷாவை பிடிக்கணுமா கனிமொழியை பிடி, கனிமொழி சொன்னாங்கன்னா கேட்டுக்குவார். இல்லைன்னா கிரிக்கெட் வாரியத்துக்கு தலைவராக இருக்கிற ஒரு பையன் ஜெய்ஷாவை பிடி. ஜெய்ஷாவை எப்படி பிடிக்கிறது? பொன்முடி பையன் இருக்கார், எம்பியாக இருந்தார். எம்பியாக இருந்து இந்த தடவை நிற்கலை, அமலாக்கத்துறை கூட அவரை கைது செஞ்சது. அவர் கிரிக்கெட் இதில் இருக்கார். அவர் வந்து ஜெய்ஷாவை பிடிச்சிடுவார். எல்லா உதயநிதி ஜெய்ஷாவை பிடிச்சிடுவார். ஜெய்ஷாவை பிடிச்சி பேசுனீங்கன்னா எல்லாமே ஆஃப் ஆயிடும். அதனால தான் வந்து இப்போ எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு RN ரவி போய் பார்த்துட்டாரு, பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசுகிறாங்க. ஒன்றும் நடக்காது. 2Gக்கு என்ன கதியோ அதுதான் இருக்கும். ஒரு கேஸும் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது அமித்ஷா இருக்கும் வரை திமுக மேலே. அதனால் கவர்னர் போன இதில் திரும்பி வந்துட வேண்டியதான். கவர்னர் 1-2 லெட்டராக இல்லை 1-2 அறிக்கையாக கொடுத்தாரு. இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணணுங்கிறதுக்கு பல இது கொடுத்தாரு. போதைப்பொருள் கடத்தலில் வந்தவர் அப்போவே கொடுத்தாரு. அதுக்கடுத்தது இந்த குண்டு இது பண்ணி சிலிண்டர் குண்டுன்னு சொன்னாங்களே, அப்பவும் பல இதை கொடுத்தாரு. ஸோ பல விஷயங்கள் அவர் அறிக்கையாக கொடுத்தும் அமித்ஷா குப்பை தொட்டியில் போட்டார். அதனால் அமித்ஷாவை போய் பார்க்குறதுல RN ரவி பார்க்குறதுல எதுவும் நடக்காது அப்படிங்கிறத முதல் புரிஞ்சுக்கணும். இப்போ 500 கோடிக்கு வருவோம். 500 கோடி இவர் தான் கொடுத்தாருன்னு சொல்கிறாரு. இப்போ இதுக்கு விஷயமாக அமலாக்கத்துறை என்ன பண்ண போகிறீங்க? அவருக்கு 500 கோடி எப்படி வந்தது? இவருக்கு கொடுத்தது மட்டும் 500 கோடி. அப்போ மற்றதெல்லாம் எத்தனை 1000 கோடி? அப்போ ஆட்சியில் இருந்து நாட்டை கொள்ளையடித்து கொண்டிருக்காங்க. ஆனால் வெளியில் உத்தமர் வேஷம் போட்டிருக்காங்க. எப்படி இவருக்கு பணம் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பெரிய ரகசியமான கதை. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எப்படின்னா, வாஜ்பாய் 1999லேருந்து 2004 வரை பிரதமராக இருக்கும்போது அவர் கொஞ்சம் நல்ல மனுஷன். ஒரே ஒரு விஷயத்தில் கெட்ட மனுஷன். கருணாநிதியை கைது பண்ணும்போது அவருக்கு ஆதரவாக போய் ஜெயலலிதாவை பயமுறுத்தினார். அதில் தான் வாஜ்பாய் வந்து மிகப்பெரிய கெட்ட பேரை வாங்கினார். கருணாநிதிக்கு போய் கருணாநிதி கைது பண்ணதுக்கு போய் ஆதரவு தெரிவிக்கலாமா? அவரே இவ்வளோ ஊழல் பண்ணார். ஊழலுக்கு எதிரானவர்கள்னு பேசின வாஜ்பாயும் பாஜகவும் சறுக்கி விழுந்தது அந்த இடத்துல தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணார், இந்த 2G இதெல்லாம் ஏலம் வரும்போது இதை தனி மந்திரி, ஐடி மந்திரின்னு இருக்காங்க இங்கே, தயாநிதி மாதிரி இருந்தார் மத்திய இதில், ஐடி மந்திரி கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான். அதனால் இதுக்கு ஒரு குழு அமைச்சிருவோம், ஏலத்தொகையெல்லாம் அந்த குழு தான் நியமிக்கணும்னு போட்டு பிரதமர், நிதியமைச்சர், ஐடி மந்திரின்னு போட்டார். அப்போ ப. சிதம்பரம் பதவியில் இல்லை. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சி 2004 வந்தது. ப. சிதம்பரம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகிட்டார். பாஜகவில் இருந்த திமுக இந்த பக்கம் வந்துட்டாங்க, காங்கிரஸ் பக்கம். தயாநிதி மாறன் ஐடி மந்திரி. அப்போ என்ன நினச்சாங்க, 2G ஏலத்துக்கு வருது, ஆஹா பெரிய அமௌண்ட்டை கொள்ளையடிக்கலாமே, ஐடி மந்திரிக்கு கொடுத்த அதிகாரத்தை அந்த பாஜக வாஜ்பாய் எடுத்துட்டாரு. தயாநிதி மாறன் போய் இவங்ககிட்ட பேசினார், சோனியா காந்திகிட்ட, நம்ம ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு வரும், அதை நான் பண்ணிடுறேன். ஆனால் என்ன பண்ணிவிட்டார் இந்த வாஜ்பாய், 3 பேருக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டார். எனக்கு மட்டும் அந்த அதிகாரத்தை வாங்கி கொடுங்க, ஒரு பெரிய அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு பேசினாங்க. அப்போ அவர் கேட்டார், எப்படி என்ன பண்ணணும்? மன்மோகன் சிங்கிட்ட சொல்லி அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி, நிதி மந்திரி 2 பேரையும் வெளியில் தள்ளிடுங்க, எனக்கு மட்டும் அந்த அதிகாரத்தை கொடுத்துருங்க, நான் பெரிய பணம் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் என்ன பண்ணாங்க, சோனியா காந்தி ஃபோன் பண்ணாங்க மன்மோகன் சிங்க்கு, அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்துட்றேங்க,
மன்மோகன் சிங் சொன்னார், சரி நான் கையெழுத்து போட்டு அனுப்பிடுறேன், ஆனால் நிதியமைச்சர் கையெழுத்து போடணுமே. ப. சிதம்பரம் அவர் கையெழுத்து போட்டால் தான் இந்த குழுவை கலைக்க முடியும். அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, சரி குழுவை கலைக்கணுங்கும்போது சோனியா காந்தி இவங்ககிட்ட என்ன சொன்னாங்க, டிஎம்கே ஆளுங்கிட்ட, ப. சிதம்பரத்திட்ட நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாச்சும் அவரை கையெழுத்து போட வச்சுருங்க, என்னால் அவர்கிட்ட சொல்ல முடியாது, அவர் ஒரு சீனியர் அப்படின்ட்டாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, இந்த நேரம் பார்த்து தான் ராசாக வனத்துறை அமைச்சராக இருந்தவர் வந்தார். ஆஹா பெரிய அமௌண்ட்டு மாறப்போத, குழு களைய போத, கனிமொழிகிட்ட சொன்னார், எனக்கு வாங்கி கொடு, உங்கள் அப்பாட்ட சொல்லி ஐடி எல்லாத்தையும் உங்கள் அப்பாவுக்கு கொடுத்துருங்க, எனக்கு ஏதோ கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் கருணாநிதி யோசிச்சார், தயாநிதி மாறன் அந்த பதவியை விட்டு போயிட்டாருன்னா, பதவியில் இருந்தாருன்னா அடிக்கிற கொள்ளையில் நமக்கு பங்கு கொடுக்க மாட்டார், நான் ராசா நமக்கு பயந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லி, அப்போ குடும்பத்தில் ஒரு சின்ன சண்டை வந்தது. அந்த சண்டையை அடிப்படையாக வச்சு அவரை தூக்கிட்டாங்க. அவரை தூக்கின உடனே ராசா வந்த உடனே சிதம்பரம் கையெழுத்து வாங்கணுமே, புடி பையனை கார்த்தி சிதம்பரம், கனிமொழி போய் கார்த்தி சிதம்பரத்திட்ட பேசி மிகப்பெரிய அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன், அதில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு அதிலேயே பல ஆயிரக்கணக்கான கோடி பேசுனதா அப்போவே செய்தி வந்தது. அதனால தான் சிதம்பரம் பையன் கார்த்தி சிதம்பரம் எங்கள் அலுவலகத்துக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, எத்தனை பென்ஸ் கார், அப்பா கோடிக்கணக்கான ரூபா கார்களே பல நிற்கும், பெரிய பெரிய பங்களா. நாங்கள் யோசித்தோம், சிதம்பரம் நேர்மையான மந்திரிங்கிறார, இவ்வளோ பங்களா கார்லாம் எங்கேருந்து வந்தது, வக்கீல் தொழிலுக்கு அவர் போகிறதே இல்லையா மந்திரியான ஒன்று. அவங்க மனைவி நளினி சிதம்பரத்துக்கெல்லாம் அவ்வளோ வருமானம் வராது, அவங்களுக்கு அவங்க கோர்ட்டு விஷயம்லாம் எனக்கு தெரியும், அவ்வளோ வருமானம் வராது. ஆக எப்படி இத்தனை 1000 கோடி வந்ததுன்னு எங்களுக்கே புரியலை. அதுக்கப்புறம் தான் கதை தெரியுது, இந்த 2Gக்கு அவங்கள அந்த இப்போ நிதி மந்திரியை அந்த குழுவில் இருந்து தூக்க பேரம் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லி அப்போவே வந்தது. அதுக்கு மேலே ராணி முகர்ஜிங்கிறவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, சிதம்பரம் போய் ஜெயிலில் இருந்துட்டு வந்தார். ஏர்செல்ங்கிற கம்பெனி தான், அதுலேயும் ஊழல் நடந்ததுன்னு அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது. ஆக இத்தனையும் இருந்ததில் மிகப்பெரிய பணம் கையில் வந்ததில் அதில் 500 கோடி இந்த செல்வ பெருந்தகைக்கு கொடுத்து வெளிநாட்டில் பினாமியில் காலேஜ் அமைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதைத்தான் செல்வ பெருந்தகையை அவர் தான் கொடுத்தாரு, அவர்கிட்ட கேளுங்கன்ட்டார். இவ்வளவும் நடக்குது. பிஜேபி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சிதம்பரத்தில் லட்டு மாதிரி வந்திருக்க, செல்வ பெருந்தகை மேலே எஃப்ஐஆர் போடுங்க, பெற்று அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குங்க, அங்கேயும் சிதம்பரத்து மேலே எப்படி வந்தது அப்படின்னு பிடிங்க, இதுதானே நீங்கள் பண்ணணும். ஆனால் நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும். நீங்கள் சும்மா அந்த இவங்க சாதாரண ஆளுங்களை இதெல்லாம் புளியை விட்டுட்டுருவீங்க, எலியலை பிடிச்சி இது பண்ணி போடுவீங்க அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும். அதனால் இவ்வளவு பெரிய மோசடி நடந்திருக்கிறது. மந்திரியாக இருந்தவர்களெல்லாம் வெளிநாடுகளிலே கல்லூரி ஆரம்பிக்கிறாங்க, இதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது பாஜக. அதனால் பாஜகவுக்கு சொல்கிறேன், செல்வ பெருந்தகை சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுத்து அவர் சொல்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர் மேல் வழக்கு பதிவு செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை மத்திய பாஜகவுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த செய்தி, முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா போகிறதா எல்லாம் 1 மாத பயணம்னு வந்திருந்தது. பல யூகங்களின் அடிப்படையில் செய்தி வந்தது. ஏன் போகிறாரு அமெரிக்காவுக்கு, ஏன் போகிறாரு, சிகிச்சைக்கு போகிறாருன்னு எல்லாம் முன்னாடி சொல்லுவாங்க. அது லண்டனுக்குள்ளே போனார், இப்போ லண்டன் பக்கமே போகிறது இல்லையா, அமெரிக்காவுக்கு இப்போ போக ஆரம்பிச்சிட்டாரு. அப்படின்னா அவர் சிகிச்சைக்கு ஒன்றும் போகல, அங்கே லண்டனுக்கு போகும்போது அங்கே பல விஷயங்களை பணங்கள்லாம் அங்கே முதலீடு பண்ணியிருக்காங்க, ஊழல் பண்ணதில் வந்த பணம் லண்டனில் முதலீடு பண்ணியிருக்காருன்னு செய்தி வந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அண்ணாமலை ஃபைல்ஸில் ஜார்ஜ் பேங்க் லண்டனில் சபரீசன் பேரில் இருக்குன்னு ஃபைல்ஸில் சொன்னார். அப்போ கூட்டி கழித்து பார்த்தா சரியாக வந்தது, ஒரு லண்டனுக்கு போனது ஜார்ஜ் பேங்க் விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு அப்போ பேச்சு வந்தது. இப்போ லண்டனுக்கே போகிறதில்ல, இப்போ அமெரிக்காவுக்கு போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ சம்பாதிச்ச பணத்தை அமெரிக்காவில் ஏதோ முதலீடு பண்ணுறாங்களோ அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். ஆனால் உறுதியாக இருந்த பயணம் திடீர்னு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இன்றைக்கி ஒரு செய்தி. ஏன் அமெரிக்காவுக்கு போகிறதில் தள்ளி வச்சுருக்காங்க, இன்னும் வேறு பணமும் இன்னும் கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு போகலான்னு ஏற்பாடு பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் செய்தி என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கு கிடைத்த செய்தி என்ன சொல்லிட்டாங்கன்னா,
துர்கா ஸ்டாலின் சொன்னாங்களாம் அவர்கிட்ட, உங்கள் ஜாதகப்படி நீங்கள் முதலமைச்சராகவில்லை, என் பையன் ராஜயோகத்தில் பிறந்திருக்கான். யார்? உதயநிதி. ராஜயோகத்தில் பிறந்திருக்கிறான் என் பையன். இது ஏன் முன்னாடி பாலிடால் உதயநிதின்னு சொல்லுவேன், இப்போ ஏன் அதெல்லாம் சொல்கிறது இல்லைன்னா, ஒரே ப்ரெஷர் இங்கேருந்து எல்லாருமே காவல்துறைவங்கள்லாம், நீங்கள் ஸ்டாலினை போய் அவர் ஒரு முதலமைச்சர் இல்லையா, அவரை போய் நீங்கள் டெவலப்மெண்ட் ஸ்டாலின் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்களே, அவரை நீங்கள் சொன்னாலும் பரவாயில்ல, உதயநிதியை போய் பாலி அப்படிலாம் சொல்லாதீங்க, பேசுங்க, ஆனால் அவங்கள பட்டப்பேர்லாம் வைக்காதீங்க. அப்போ நம்ம கனிமொழியை சீன மங்கைன்னு சொல்லணும், அதை பேசிக்கங்க. இல்லை இந்த துச்சாதனன் துரைமுருகன் அது பேசிக்கங்கிறாங்க. எடுபடி சேகர்பாபு அதெல்லாம் பேசிக்கங்க. இவங்க 2 பேரை மட்டும் பட்டப்பேர் சொல்லாதீங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. மிரட்டல் விடலை, நம்மக்கிட்ட மிரட்டல்லாம் நடக்காது, உங்களுக்கு தெரியும். மிரட்டல் விடலை, அன்பு கட்டளையாக சொன்னாங்க. அவர் ஒரு முதலமைச்சர் இல்லையா, இவர் ஒரு மந்திரி இல்லையா, அதனால் பட்டப்பேர் மட்டும் சொல்லாதீங்கன்னாங்க. அதனால தான் இப்போ சமீப காலமாக பட்டப்பேரை சொல்லாமல் வெறும் பேரை சொல்கிறோம். இவங்க மற்றவங்களுக்கெல்லாம் பட்டப்பேர் தொடரும். உதயநிதியை சொல்கிறாரு அவங்க துர்கா ஸ்டாலின், என் பையன் ராஜயோகத்தில் பிறந்திருக்கிறான். நாட்டில் பாருங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது நீங்கள் முன்ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம்தான் உங்களுக்கு பிள்ளைகளாக பிறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளைகள் நல்லா இருந்தால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, முன்னோர்கள் செய்த புண்ணியம்ப்பா, அவங்க நல்லா இருக்காங்கம்பாங்க. உதயநிதிக்கு முன்னோர்கள் என்ன புண்ணியம் செஞ்சாங்க நாட்டுக்கே தெரியும். ஸ்டாலின் என்ன புண்ணியம் செஞ்சார், கருணாநிதி என்ன புண்ணியம் செஞ்சார். ஆனால் அவர்களுக்கு நல்ல நேரத்தில் பிள்ளை பிறந்திருக்கு, பேரம் பிறந்திருக்கு. அது இன்பநிதியும் ரொம்ப நல்ல நேரத்தில் பிறந்திருக்காராம். நாடு என்ன ஆக போகுது, நாடு தாங்குவான்னு தெரியலை. அதனால் உதயநிதியை சொல்லிட்டாங்க அவங்க துர்கா ஸ்டாலின், என் பையன் இப்போ ராசியில் தான் நீங்களே முதலமைச்சராக இருக்கீங்க. அப்போ ஸ்டாலின் கேட்டுக்க என்ன பண்ணணும், என் பையனை முதலமைச்சராக்கணும், நீங்கள் பிரதமருக்கு போங்கன்னாங்க. பிரதமர் கனவு நடக்கலை. அதனால் இப்போ அமெரிக்கா போகும்போது இந்த 1 மாதத்துக்கு வேறையும் ஆட்சியை கொடுத்துட்டு போகிறீங்க, பையனை துணை முதலமைச்சராகிட்டு அவன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போங்கன்னு அன்பு கட்டளையிட்டு இருக்கிறார் அப்படின்னு செய்தி வருது. அதனால் ஸ்டாலினும் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு சீக்கிரம் இளவரசருக்கு பட்டம் சூட்டி விட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு தள்ளி போட்டுருக்கிறதா செய்தி வந்திருக்கு. இது கிச்சன் கேபினட் அவங்க வீட்டிலேருந்து அங்கேருந்து வந்த செய்திகள் இதை சொல்லுது. மற்ற செய்திகள் என்னென்னா, இன்னும் இங்கே முதலீடு பண்ண வேண்டிய பணமெல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்குங்க, வர வேண்டிய பணமெல்லாம் அதெல்லாம் மொத்தமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு அதற்காகவும் தள்ளி போட்டிருக்காங்க அப்படின்னு செய்தி வருது. இங்கே இருந்து மட்டும் ஸ்டாலின் என்னத்தை பண்ணுறாரு, அவர் அமெரிக்காவுக்கு போனாலும் என்னத்தை பண்ண போகிறாரு. எல்லாம் அவரவர்கள் தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்க இதில் யார் அவங்க ஸ்டாலினுக்கு தெரியாமையே உதயநிதி பல அதிகாரிகளை மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. சபரீசன் அது ஒரு தனி அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸ்டாலின் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன அப்படிங்கிறதுனால எது வேண்டுமானாலும் நடக்கட்டும். அமெரிக்கா பையன் தள்ளி போனாலும் சரி, நாளைக்கே அவர் அமெரிக்கா போனாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதுவும் நடக்க போகிறதில்ல அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது பிஜேபியில் அண்ணாமலை படிக்க போகிறாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. இப்போ அங்கே போகிறது, லண்டனுக்கு போகிறது உறுதியாயிடுச்சு அப்படின்னு செய்தி வந்தது. அப்போ ஒரு 6 வாரம் போகிறாருன்னு வைங்க, 1 மாதமோ 2 மாதமோ போகிறான்னா இங்கே என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது மத்திய பாஜக பெரிய திட்டம் போட்டிருக்காங்க. ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் வந்த உடனே பல விஷயங்கள் மாறிச்சு. திருச்சி சூர்யாவை கட்சியை விட்டு தூக்குனதே தமிழிசை சவுந்தரராஜன் நேராக போய் அமித்ஷாட்ட புகார் கொடுத்தோன்னே தான் தூக்குனாங்க. அவர் திருச்சி சூர்யா சும்மா இருக்கார், அண்ணாமலையை பற்றி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கார். கமலாலயம் என்னென்னமோ அங்கே எல்லா பாலியல் இதுவும் நடந்துக்கிட்டு இருக்குங்கிற ஓப்பனாக சொல்கிறார். அண்ணாமலையை தாக்குறார். இப்போ இதை பயன்படுத்தி இவங்க தமிழிசை அங்கே போய் சொல்லிட்டாங்கன்னா அமித்ஷாட்ட, தமிழ்நாட்டில் ஜெயிக்கிற அளவுக்கு பிஜேபி வளரலை. ஆனால் அவங்க சொன்னது உண்மை தான். அவங்கள பிடிக்கலைங்கிற ஒரு உண்மை தானே. தமிழ்நாட்டில் தனியாக நின்று பிஜேபி ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு வளரவில்லை அவங்க சொன்னது. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு பலமான திராவிட கட்சியுடன் நம்ம கூட்டு சேர்ந்தால் தான் திமுகவை ஒழிக்க முடியும். அதனால் 26 சட்டசபை தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தால் தான் நம்ம நிலைச்சு நிற்க முடியும். மற்ற உதிரி கட்சிகளை வச்சுக்கிட்டு திமுகவை எதிர்க்கலாம் அப்படின்னு அவங்க போய் சொல்லியிருக்க உடனே அவர் தலையாட்டிட்டார் அமித்ஷா. இப்போ தலையாட்டுவார். அப்புறம் கனிமொழி ஃபோன் பண்ணால் எப்படி மாறுவார்னு சொல்ல முடியாது, ஜெய்ஷா ஃபோன் பண்ணால் என்ன மாறுவார்னு சொல்ல முடியாது.
அதனால் அதிமுகவுடன் எப்படியாவது கூட்டணி அமைத்து அந்த வியூகத்தை நீங்களே செய்யுங்கள்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆர்டர் போட்டு அண்ணாமலை போன டைமில் உங்களை இடைக்கால தலைவராக்கி, ஏன்னா பிஜேபியில் ஒரு தடவை தலைவராகிட்டாங்கன்னா அப்புறம் ஆக முடியாது, 2 டேர்ம் தான் இருக்கணும். அதனால் அப்போ இடைக்கால தலைவராகவோ இல்லை வேறு தலைவராகவோ ஆக்கி அதிமுகவை சரி செய்து மறுபடியும் பாஜகவுடன் மெகா கூட்டணி அமைத்து அடுத்த சட்டசபை தேர்தலில் நிற்கணும் அப்படின்னு மத்திய பாஜக தலைமை முடிவெடுத்திருக்கு அப்படின்னு செய்தி வந்திருக்கு. இது ஒரு வகையில் நம்ம ஏற்றுக்கணும். ஏன்னா திமுக ஒழிக்கிறதுக்கு வேறு வழி இல்லையே, எல்லாம் ரூபாய் கொடுத்து போகிறாங்க, கல்லை விட்டு போடுறாங்க. அதனால ஏதாச்சும் ஒரு பலமான அணி வந்து அவர்களை ஆட்சியை விட்டு விலகினா தான் தமிழ்நாடு தாங்கும். அதனால் இந்த முடிவை வந்து நம்ம வரவேற்போம், தமிழ்நாட்டின் நலன் கருதி வரவேற்போம் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது சசிகலா 2 மாதம் சுற்றுப்பயணம் போகிறாங்க தமிழ்நாடு முழுவதும். எதுக்குன்னா அதிமுக தொண்டர்கள் எல்லாம் பார்த்து இவங்களுக்கு ஆதரவு தேடும். ஒருங்கிணைப்புன்னு சொல்கிறாரு. ஒரு ஒருங்கிணைப்புன்னா என்ன தெரியுமா? இவங்க தலைமை தாங்குவாங்களாம், எல்லாம் கீழே இருக்கணும். அப்படி தானே இருந்தாங்க, எல்லாம் காலில் தானே விழுந்தாங்க. அதை வச்சுக்கிட்டு இவங்க எல்லோரும் ஒன்றா சேரணும் என் தலைமையில் அப்படின்னு சொல்லி இது போகிறாரு சுற்றுப்பயணம் 2 மாதத்துக்கு. அங்கே உள்ள விஷயம்னா இவங்ககிட்ட லட்சக்கணக்கான கோடி சொத்து சேர்ந்து போச்சு. அந்த மீடாஸில் சம்பாதிச்சாங்களா, இல்லை மாவட்ட செயலாளர் போடுறதுக்கு அப்போவே 2009 நான் இங்கே உள்ளே இருக்கும்போது போயஸ் கார்டனுக்கு போகும்போது நான் கண்ணால் பார்த்தது 30 லட்சமா மாவட்ட செயலாளர், அடுத்த நாளே காலி. 30 லட்சம் கொடுத்தவன் மாவட்ட செயலாளர். எம்எல்ஏ சீட்டா சசிகலாவுக்கு 1 கோடி. இது மாதிரி தான் இப்போ விலை போயிட்டு இருந்தது. அதில் வந்த பணம் மீடாஸ் அப்படிங்கிறதுல இந்த மது இதுக்கு வந்து அவங்க தானே சப்ளை பண்ணாங்க. மீடாஸ் அது இவங்க கம்பெனி தானே. இப்போ வந்து திமிங்கலங்கள் வந்துருச்சு. திமுக ஆட்சி வந்தோடனே டிஆர் பாலு இவர் வந்துக்கிட்டு கனிமொழி மற்றும் இன்னொரு முக்கியமானவர் இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு பறக்கிறதுனால இவங்களை தள்ளிட்டாங்க. ஆக வருமானம் பெருசாக வந்து சேர்த்துட்டாங்க, பணத்தை சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள சுற்றி இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள்லாம் குடும்ப வாரிசுகள். இவருக்கு வந்து குடும்ப வாரிசுகள்னு பார்த்திங்கன்னா அண்ணன் பசங்க, அக்கா பசங்க எல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த மீனு கொத்த காத்து கொண்டு இருக்கும் கொக்கு மாதிரி ரெடியாக இருக்காங்க. எப்படின்னா, இந்த பணத்தை பூரா வேஸ்ட் பண்ணிடக்கூடாது இந்த அம்மா அப்படின்னு சொல்லி எல்லோரும் ரொம்ப ஆவலோடு இருக்காங்க. இந்த அம்மா அரசியலுக்கு போனால் எல்லா சொத்தும் காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் அரசியலுக்கு போக விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு குரூப்பு அவங்க குடும்பத்திலேயே காலவாடுறாங்க. இன்னொரு குரூப் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர், இந்த அம்மா உயில் நமக்கு எழுதி வச்சுட்டா நல்லது. போயஸ் கார்டனில் 15 கிரவுண்ட் இருக்க, பல கோடி 100 கோடிக்கு மேலே பெறும், 200 கோடி, அதை நமக்கு எழுதி வச்சிட மாட்டாங்களான்னு சொல்லி குடும்ப உறுப்பினர்கள்லாம் அவர்கிட்ட வந்து ரொம்ப இது பண்ணி காக்கா பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஒருவேளை பணத்தை பூரா செலவு பண்ணிட்டா நமக்கு ஒன்றும் வராதுன்னு சொல்லி அவர்கள் குடும்பத்துக்குள் இருக்கும் வாரிசுகளே இவரை வந்து அரசியலுக்கு போகாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். அரசியலில் இவர் போய் செல்வாக்கு வந்தாலும் அதை இவங்களே விட மாட்டாங்க. அதனால தான் தினகரன் தனி கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க தனி இது ஆரம்பித்தாங்கன்னா இவங்களுக்கு எதிரியே தினகரன் தானே. அதிமுக முன்னேற்ற கழகம் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் இவரை கவிழ்ப்பதற்கு சதி செய்து கொண்டிருக்கும்போது இவர் போய் அதிமுக தொண்டர்கள்ட்ட போய் ஆதரவை கேட்டால் எப்படி கட்சி அவங்க வளர்க்க முடியும்? அதனால் அதிமுக தொண்டர்களுக்கு சொல்கிறேன், இப்போ இருக்கிற யாரும் சரியில்லை. இருக்கிறவரை நீங்கள் எடப்பாடியை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருங்க கொஞ்ச நாளைக்கு. அதற்கப்புறம் அவருடைய எதுவும் சரியில்லை அப்படின்ட்டா அப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பாஜக இப்போ கூட்டணி செய்கிறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கான். அண்ணாமலை தான் உங்களுக்கு தடை, அவரும் போயிட்டார். ஏன்னா இப்போ சமீபத்தில் நடந்த விக்கிரபாண்டி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக ஓட்டை நம்ம வாங்கிடலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. ஆனால் இடையில அண்ணாமலை வந்து அதிமுக தாக்கி பேசணுன்னு அதிமுக ஓட்டெல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு பாட்டாளி மக்கள் கட்சியே ஒரு மேலே அண்ணாமலை மேலே கோபமாக இருக்காங்களாம். இல்லைன்னா அதிமுக ஓட்டெல்லாம் நமக்கு போயிருக்கும். இப்போ டிஎம்கேக்கு போயிடுச்சு. அண்ணாமலை வந்து ஏடிஎம்கே தாக்குனதுனால தான் இப்படி ஒரு நிலைமைன்னு அவங்களே கோபமாக இருக்காங்களாம். அதனால் சசிகலா இது வந்து எந்த அளவுக்கு பழிக்கும்னு பார்ப்போம். என்னுடைய கணிப்பு, சசிகலாவுக்கு நீ அரசியலில் வருங்காலம் என்பது இல்லை. இருக்கும் சொத்தை வைத்து கொண்டு அவர் 15 கிரவுண்டு
மாளிகையை கட்டியிருக்கும் போயஸ் கார்டன் மாளிகையில் அவர் மீதி நாட்களை கழிப்பதே நல்லது. செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கணும்ல. இத்தனாயிரம் கோடி, இத்தனை லட்சம் கோடி எல்லாம் சேர்க்கலாமா? ஏழை மக்கள் நிறைந்த நாடு. 1000 ரூபாய்க்கு க்யூவில் போய் நிற்கிறான். இத்தனை பணத்தையும் ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய, மக்களுக்கு போக வேண்டிய பணம் தானே. யாராக இருந்தாலும் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தால் அவர்கள் நமக்கு எதிரிகள். என்னுடைய பாலிசியாக தான். யாராக இருந்தாலும் அந்த 1000 கோடி 5000 கோடி எல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் இந்த தவறை செய்து கொண்டிருக்கும் இவர்களுக்கு அதிமுக தொண்டர்கள் ஆதரவளிக்கக்கூடாது என்ற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்து இறுதி கருத்து. ஸ்டாலின் முன்னாடியெல்லாம் பட்டப்பேர் போய் சொல்லுவோம், ரொம்ப கோவிச்சுக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியலை. பட்டப்பேரோட சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும், கேட்டால் முதலமைச்சர் அப்படிங்கிறாங்க. அதனால் ஸ்டாலின் அவர்கள் அவங்கள என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். நீட்டுக்கு என்னடா பண்ணுறது? தனியார் மருத்துவக் கல்லூரிகளெல்லாம் கோடி கோடியாக வாங்கிட்டோமே, அவன் உயிரை எடுக்கிறான். நீட்டை ரத்து பண்ணியா? இத்தனாயிரம் கோடி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு மசோதா போட்டு பார்த்தாரு. மசோதா ஜனாதிபதி வச்சுக்கிட்டு கையெழுத்து போட மாட்டேன்ட்டாங்க. மறுபடியும் ஒரு மசோதா போட்டு பார்த்தாரு. கவர்னரோட சண்டை போட்டார், நடக்கலை. இதுக்கு என்ன தீர்வுங்கும்போது அவங்க ஆலோசகர்கள் சொல்லியிருக்காங்க ஸ்டாலின்கிட்ட, ஐயா நீங்கள் தும்பை விட்டு வாழை பிடிக்கிறீங்க. நீட்டுங்கிறது நீட்டு வாழை தான். தும்பு எங்கே இருக்குது தெரியுமா? கல்விங்கிறது மத்திய அரசாங்க பட்டியலுக்கு போயிடுச்சு. முன்னாடி மாநில அரசாங்க பட்டியலில் இருந்தது. அப்போ நம்ம நினைக்கிறது தான் அது முடிவு. இப்போ இந்திரா காந்தி 1975 விவரமாக என்ன பண்ணிட்டாங்க, மத்திய அரசுக்கும் பொதுப்பட்டியலில் கொண்டு வந்துட்டாங்க. மத்திய அரசும் முடிவெடுக்கலாம், மாநில அரசும் முடிவெடுக்கலாம். அதனால் அது அவங்க கையில் இருக்கிற வரை நீட்டை நம்மளை தனியாக ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மத்திய அரசு அந்த மத்திய பொதுப்பட்டியலில் இருக்கிறத மாநில அரசு பட்டியலுக்கு பழைய மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு ஒன்று ஸ்டாலின் இப்போ அறிக்கை வருகிறார். பிஜேபி கட்சிக்கு சொல்கிறேன், மோடி அவர்களுக்கு சொல்கிறேன், மாநில பட்டியலுக்கு கல்வியை மாற்ற முடியுமா? மாற்றுங்களேன். நீங்கள் 1975 இந்திரா காந்தி தப்பு பண்ணிட்டாங்க, மாநில அரசாங்கத்துக்கு அதை கொடுங்க கல்வியை அப்படின்னு. மாநில அரசாங்கத்துக்கு வந்துட்டால் இவங்களுக்கு அதிகாரம் வந்துட்டு நீட்டையும் ஒழிச்சிடலாம். அந்த இப்போ தனியார் மருத்துவக் கல்லூரிலாம் வாங்கின 100கணக்கான கோடி அதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு இவர் அறிக்கை வர்றார். மாநில அரசுக்கு மோடி மாற்ற வேண்டும், மாற்றுவாரான்னு கேட்குறாரு. இவங்க மாற்றுறது 1999 2004 வரை பிஜேபி ஆட்சி இருக்கும்போது அப்போவே நீங்கள் பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருக்கலாமே, மாநில பட்டியலுக்கு மாற்றிருக்கலாமே. நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீங்க, நீங்கள் உங்களுடைய ஆதரவில் தானே ஆட்சி நிலைத்து நின்னது. நீங்கள் சொல்லியிருக்கலாமே, எங்கள் ஆதரவு கொடுக்குறோம், மாநில பட்டியலுக்கு மாற்றிருங்கன்னு அப்போ சொல்லியிருக்கணும். அப்போ வாயை திறக்கலை. அதுக்கப்புறம் 2004 2014 வரை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தீங்க. அப்போவும் மாநில பட்டியலுக்கு மாற்றுறதுக்கு முயற்சி செய்யலை. நீட்டே நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க. நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது செய்ய மாட்டாங்களாம். இவங்க காங்கிரஸ், இந்தியா கூட்டணி இருக்கிற காங்கிரஸ் கூட இருக்கும்போது அவங்கள செய்ய வச்சு சொல்லி கேட்க மாட்டாங்களாம். ஆனால் இழிச்சவாயன் பிஜேபிகிட்ட போய் மாநில பட்டியலுக்கு மாற்றுங்க, ஏன்னா நீட்டுக்கு பணம் வாங்கிட்டோம், நீட்டை கேன்சல் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக சொல்லுகிறார் அப்படின்னு தானே நினைக்க தோணுது. அதனால் மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் கல்வியை அப்படிங்கிறதுல எங்களுக்கு மாற்று கருத்தல்ல. மாநிலங்களுக்கு அதிகாரம் வேணும். ஆனால் இவர்களை போன்ற ஊழல்வாதிகள் இருக்கும் வரை மாநில பட்டியலுக்கு மாற்றாதீங்க. ஆற்றுனீங்கன்னா கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து கல்வியை குட்டிச்சவரை ஆக்கி முன்னாடி கொண்டு வந்தார்ல சமச்சீர் கல்வின்னு அவங்க அப்பா, அது மாதிரி இவரும் கொஞ்சம் கல்வியை குட்டிச்சவர் ஆக்கி தயநிதி மாறன் போன்றவங்களுக்கு அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் எம்பிபிஎஸ்சில் சேர்த்து விட்டு மருத்துவத்துறையும் குட்டிச்சவர் ஆக்கிடுவாங்க. அதனால் ஸ்டாலின் கேட்குறதே தப்பு. அப்படி ஒரு வேலை கேட்டாலும் மோடி இதற்கு ஒத்துக்கொள்ளக்கூடாது என்ற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு வருகிறது. மீண்டும் புதிய செய்திகளுடன் நாளை உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.